வெரைட்டி ஆஃப் தோசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஸ்ப்ரிங் ரோல் தோசை. பிரிட்டிஷ் ஸ்ப்ரிங் ரோல் தோசைக்கு தேவையான பொருள் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், மஷ்ரூம், இது மூணுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய், வெங்காயத்தாள், இட்லி பொடி, மிளகா பொடி, செஸ்வான் கொஞ்சம் சேர்க்கணும், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூனு, டொமேட்டோ ஸ்பைசி சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் அரைச்சி வச்சது. கடாய் சூடாகிடுச்சு. கடலைன்னு நெய் சேர்த்துருக்கேன். இதில் ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டு மிளகா பொடியாக இருந்தாலும் போடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்காக இதை போடுறது. வெங்காயம், குடமிளகா, தக்காளி, ப்ளஸ் இதை கொஞ்சம் லைட்டாக சாத்தே பண்ணிக்குவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75% காய்கறியோட வேக்காடு இருந்தால் போதும். இப்போ இதை ஆட் பண்ணிடுவோம். நம்ம டீச்சருக்கு மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோன்னு பேனில் பண்ணுறதுனால இதில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். தவாவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, அது ராவாக தான் போடணும். நல்லா சாப் பண்ணி ஃபைனாக டொமேட்டோ ஸ்பைசி சாஸ் ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு. செஸ்வான் சாஸ், மேக்ஸிமம் தோசைகளுக்கு செஸ்வான் சாஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் தோசையை பொறுத்தவரைய மாவு வந்து ஒரு புளிப்பு தன்மையோட ஒரு சப்புன்னு இருக்கக்கூடிய ஐட்டம். அதில் இந்த மாதிரி ஸ்பைசியஸ், இனிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலந்துருக்கும் போது உண்மையாகவே யார் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை முழுசாக போடுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசை இந்த முதல்லேருந்து அந்த கடைசி வரைய எல்லா பக்கமும் பரவக்கூடிய ஒரு, இதை வெட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கங்கே போய் நிற்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் நார்மல் ஹீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இந்த தோசையை பொறுத்தவரைய கொஞ்சம் நீளமாக இருக்கணும். எதுக்குன்னா அதுதான் ஸ்ப்ரிங் ரோல் தோசை. நீளமாக இருந்தால் மட்டும்தான் அதை கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். மசாலா இதில் சேஞ்ச் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் எப்பயுமே தோசையை பொறுத்தவரைய கடல் எண்ணெய் வந்து ஒரு அதிகமாகவும் நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 60 to 40, ஒரு 100 கிராம் நம்ம கடல் எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 60 ml இருந்தால் போதும். அதாவது ஒரு 20-30 தோசை சுடுறதுக்கு. அதுக்கு தான் நான் 60-60ன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் முழுசாக போட்டதுக்கு காரணம் இதுதான். பார்த்திங்கன்னா முழுசாக அந்த தோசையில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகிருக்காது. இப்போது இதை அப்படியே ஸ்ப்ரிங் ரோல் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கிறோம்.
பிரிட்டிஷ் ஸ்ப்ரிங் ரோல் தோசை முடிஞ்சுது. பிளேட்டில் சர்வ் பண்ணிடுவோம். நம்மளுடைய பிரிட்டிஷ் ஸ்ப்ரிங் ரோல் தோசை ரெடி ஆகிடுச்சு.